இந்த உங்கள் தொகுதியில் இந்த ஸ்டாலின் என்ற இந்த நிகழ்ச்சியை தொடங்கும் போது இதற்கென்று ஷில்பா பிரபாகர் என்று ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை இதற்கென்று நியமித்தார்கள். இந்த அதிகாரி 22 ஜூன் 2021 அன்று விகடன் இதழுக்கு அளித்த பேட்டியை இப்போ கொஞ்சம் அதில் ஒரு போர்ஷனை படிக்கிறேன். இவங்க எவ்வளோ பெரிய உருட்டிக்கிட்டு இருக்காங்கன்றதை மக்கள் தெரிஞ்சுக்கணும். தேர்தல் பிரச்சாரத்தின் போது உங்கள் தொகுதியின் ஸ்டாலின் என்ற திட்டத்தை முன்னெடுத்து ஒவ்வொரு தொகுதியிலும் மக்களை சந்தித்து மனுக்களை பெற்றார் மு.க. ஸ்டாலின். திமுக ஆட்சிக்கு வந்தால் அந்த மனுக்கள் மீது 100 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக முதல் 5 கையெழுத்துகளில் ஒன்றாக இதற்கு கையெழுத்திட்டது மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. அந்த துறைக்கு சிறப்பு அதிகாரியாக ஷில்பா பிரபாகர் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டார். மிகவும் பரபரப்பாக இயங்கி கொண்டிருந்த ஷில்பா பிரபாகரை சந்தித்து நாம் கேள்விகளை முன்வைத்தோம். பேசக்கூட நேரம் இல்லையா, அதுக்கு நடுவில் ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்ன புதிய துறையை உருவாக்கும் போது பல்வேறு சிக்கல்கள் உருவாக்கும், என்னென்ன பணிகள் இருக்கின்றன என்பது பற்றி தீர்மானிக்கிறதுக்கே பல நாட்கள் ஆகும். 100 நாட்களுக்குள் பணியை முடியும். 100 நாள் தான், அதுக்கு மேலே எடுத்துக்க மாட்டாங்க. பணியை முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, எப்படி நீங்கள் இதை செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே தேர்தல் பிரச்சாரத்தின் போது அனைத்து தொகுதிகளிலும் பெற்ற 4.5 லட்சம் மனுக்களை ஆய்வு செய்து வருகிறோம். அதுதான் எங்களது முதல் டாஸ்க்.